தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுபடி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதுக்கு கிரகங்கள் துணை நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? இந்த ராசிக்காரனுக்கு இந்த கடவுளை கும்பிட்டாதான் அதிர்ஷ்டம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் யுவர் இஷ்டம். நான்வெஜ் சாப்பிட்டா கோவிலுக்கு போகக்கூடாது, ஜஸ்ட் எ ஃபுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிடிச்சதுன்னா இந்த நான்வெஜ் மட்டும் இல்லை, எது இருந்தாலும் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாருக்காகவும் தடுக்க வேண்டாம். கலியுக கடவுள் முருகர் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன? வேலை எடுத்து குத்துறவர், வார் பண்ணவர் இல்லையா? செவ்வாய்னாலே வார், அதனால அவரை கலியுக கடவுள்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகளுக்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது திருவண்ணாமலை எப்படி சார் பார்க்கணும்? திருவண்ணாமலை உங்களோட திருவண்ணங்களையும் மலையாக்கி கொடுப்பவர், எல்லா விஷயத்தையும் வண்ண வண்ணமா ஆக்கி கொடுப்பவர். நீங்க நடக்க நடக்க நடக்க, அதாவது அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் மற்றும் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசருமான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சர்வம் இருக்கீங்க? புவனேஸ்வரி ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனன் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். பொதுவா இந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் அப்படின்னு. ஒருத்தருக்கு முருகரை பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு விநாயகரை பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கலாம், இன்னொருத்தவங்க காளி, வராகி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கு. இதற்கும் கிரகத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதுக்கு கிரகங்கள் துணை நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? நான் ஒரு லக்னம்மா. இந்த லக்னக்காரனுக்கு என் நேரத்திலேயே பிறந்தவர், நான் அம்பாள் கிட்ட வேண்டி என்னோட ஜாதகத்துல பிறந்தவரே எனக்கு ஒருத்தர் தெரியும். சரிங்களா? ஆனா அவரோட லைஃப் ஸ்டைல் டோட்டலா வேற. அவர் சிவில்ல இருக்காரு, நான் சினிமால இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி? அப்போ மனநிலையில எந்த கடவுள் வராங்கிறது அவங்க அவங்களோட இஷ்டம். பேரே பாருங்க, இஷ்ட தேவதை. இஷ்டம், ஏன் இஷ்டம்? இஷ்ட தேவதை, ஏன் இஷ்டம்? அப்போ எதுவுமே நம்மளோட ஒரு விஷயத்துல கிரக சார்ந்ததுன்னு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. இந்த மாதிரியான கலர் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனா எந்த பிராண்ட் கிடைக்குங்கிறது அவங்க அவங்களோட விதியை பொறுத்தது. ஸோ அதனால we don't want to confuse about it. Actually, God is nothing but it's just a very good positive vibe. Okay. அப்படி மட்டும் எடுத்துட்டு போலாம். இந்த ராசிக்காரனுக்கு இந்த கடவுளை கும்பிட்டாதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் யுவர் இஷ்டம். இஷ்டம் அப்படின்னாதான் எல்லாத்துக்கும் ஒரு குறை சொல்ல வேண்டியது. இவன் இது பண்ணா பாவம், அது பண்ணா பாவம், இது பண்ணா புண்ணியம், இது பண்ணா கஷ்டம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, ரைட். ஒரு நிலைக்கு மேல நீங்க அதுக்கு கோவித்திய ஃப்ளோ போகாம நீங்க அந்த உங்களோட கர்மாவை நீங்க அடைய முடியாது. ஸோ வாட் எவர், அதுக்கு தான் மெடிடேஷன் கடவுள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பின்னி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களை ஒரு விஷயம் தவறுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயமா தான் நிறுத்துவீங்க, பிடிச்ச விஷயமா தான் நிறுத்துவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். எனக்கு தெரியாம பண்ணுவீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப அதே மாதிரிதான் கடவுள் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்துல யாருக்கும் இந்த இஷ்ட தெய்வங்கிறதெல்லாம் கிடையாதுமா. அவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் இஷ்ட தெய்வம். அவங்க அவங்களோட லவ்வர் மாதிரி. ஓகே.
சார் பொதுவா இன்ன வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்டா கோவிலுக்கு வந்து போக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி நெறைய பேர் என்ன பண்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்டா குளிச்சுட்டா வந்து சரியா போயிடும். நம்ம அதுக்கப்புறம் கோவிலுக்கு போலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நெறைய குலதெய்வங்களான முனியப்பன் ஆகட்டும், கருப்பு சுவாமி ஆகட்டும், இது இவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து எப்ப நம்ம நான்வெஜ் தான் வந்து படைக்கிறோம். இப்ப இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? நான்வெஜ் வந்து ஆக்சுவலி அது ஒரு ஜஸ்ட் எ ஃபுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது அதுக்குன்ட்டு நான்வெஜ் சாப்பிடாம மகா பெரிவா மாதிரி ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்க இருக்கிறவங்கள வந்து நம்ம குறை சொல்றதுக்கு நம்ம லேக் இல்லை. ஏன்னா அவங்கள ஈஸ்வர ஸ்வரூபம். அது வேற. மனுஷாலா இருந்து சில பேர் அது மாதிரி ட்ரை பண்றாங்க. அதுவும் நம்ம தப்பு சொல்றதுக்கு இங்க கிடையாது. அதுவும் ஒரு வேற. பட் ஆனா இந்த மாதிரி இருக்காங்க தப்பு. ஏமா பிடிச்சதுன்னா பண்ணிடுங்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த நான்வெஜ் மட்டும் இல்ல, எது இருந்தாலும் பண்ணிடுங்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தட்ஸ் இட். யாருக்காகவும் தடுக்க வேண்டாம். ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இது வந்து ஒரு பார்ன்னு வச்சுக்கோங்க, பப் பார்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் ட்ரிங்க் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அந்த கேரக்டர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, அங்கேயே இருந்துட்டேனா எனக்கு அது எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னுவாங்க. இட்ஸ் எ ரைட் ஆன்சர்? நோ, நாட் அட் ஆல். உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்க இருந்தாலும் பிடிக்கல தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதுவா இருந்தாலும் பிடிச்சது தான். இதுதான் கரெக்ட். ரைட்டா? அப்போ நானே கேட்குறேன், இந்த பப்புல் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி அடிக்கிறது அவங்க இருந்ததுனால பிடிச்சேன்னா அவங்க விஷம் கொடுத்தாங்க குடிச்சிருவீங்களா? மாட்டாங்க. மாட்டாங்க, எவனுமே மாட்டான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான்வெஜ்ஜுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எது சாப்பிட்டாலும் நீ ஆன்மீகத்தில் இருக்கியாங்கிறது ஒரு வலுமா. அதாவது எதுவுமே இருந்து எதுவுமே இல்லாமல் நான் இப்படித்தான் இந்த வழியிலலாம் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆன்மீகம். அதை நான் தப்பே சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன். அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எல்லாமும் நான் பண்ணுவேன். ஆனால் நான் ஆன்மீகத்தை ரொம்ப வெறிகொண்டு பிடிச்சிருக்கேன். எது கஷ்டம் சொல்லுங்க? எது கஷ்டம்? எல்லாமே என்னால் பண்ணுவேன். ஐ வில் டூ ஆல் ஓவர் திங்ஸ் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் அவன் ஆன்மீகத்தில் வெறிகொண்டு பிடிச்சிருக்கான். எது கஷ்டம்? இதான கஷ்டம். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாத்தையும் பண்ணாலும் அதை போதைக்குள்ள போகாம கடவுளை வந்து இதுவா பிடிக்கும். ஏன் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும். அதுக்காக மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து சத்தியமான உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பிடிச்சதுன்னா நீங்க கட்டுப்படுத்தாதீங்கிற. நீங்க சொன்ன மாதிரி குளிச்சிடுச்சுன்னா போயிடும், நாளைக்கு பாத்ரூம் வந்துருச்சுன்னா போயிடும். கிடையவே கிடையாது பிரியா. ஆக்சுவலா வந்து வாட் எவர் நம்ம என்ன பண்ணாலும் சரி, நம்ம என்ன செய்யறோமோ அது மேல எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நோட்ஸ் வந்து நம்ம கிட்ட பேனா இருக்காது, நம்ம கிட்ட நோட் இருக்காது. அவங்க சதா சர்வ காலமும் மேலையிலிருந்து எத்தனை பேர் இருந்தாலும் அந்த 9 கிரகம் விடவே விடாது. அவ்வளவுதான். புரியுதா? அதனால வந்து பிடிச்சா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மீறி நீங்களே விட்டுருவீங்க. வாட் எவர் இட் இஸ். நீங்க வந்து பிறக்குறீங்க, அம்மாவோட ஃபீடிங் தேவைப்படுது. இப்போ நம்ம எதிர்பார்ப்போமா? அதுக்கப்புறம் விளையாடுவோம், இப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போமா? அப்புறம் நம்ம படிப்போம், இப்போ நம்ம ரொம்ப புஸ்தகத்தை எடுத்து வைக்கிறோமா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு லெவல் தானம்மா. இதுவுமே ஒரு லெவல் தான். நம்ம ரஜினி சார் ஒரு படத்துல சொல்லுவார் தெரியுங்களா உங்களுக்கு? அருணாச்சலம் நான் நினைக்கிறேன். அப்பா ரஜினி சொல்லுவாரு, அவர் ரொம்ப சுருட்டு பிடிப்பான் வந்து, அதனால வந்து சுருட்டை வந்து நான் ரொம்ப அதிகமா வந்து ஒரு ரூம் ஃபுல்லா அடைச்சிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் இதுவாயிடுச்சுனாங்க. வாட் யூ லைக், ஜஸ்ட் என்ஜாய் இட். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் சம் டேஸ் பிடிக்காம போயிடும். பெஸ்ட், தட்ஸ் பெஸ்ட். சித்தர்கள் அதுதான் சொல்றாங்க. இந்த பாபா படத்துல கூட பார்த்திருப்பீங்க, ரஜினி சாரோட இதுல இந்த மாதிரி இந்த கண்டென்ட் வந்திருக்கும். பிடிக்காம போனதுக்கு அப்புறம் விட்டுருங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது மைண்ட. ஃப்ரீ ரிலாக்ஸ். ஓகே.
சார் இப்போ நெறைய பேரு நெறைய இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும், இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, கலியுக கடவுள் முருகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஆ நெறைய பேருடைய வாழ்க்கையில முருகர் வந்து எங்களுக்கு அந்த ஒரு அதிசயத்த வந்து நிகழ்த்தினாரு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்த வந்து குடுத்திருந்தாரு. அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல சார். கலியுக கடவுள் முருகர் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? அதாவதுமா, கலியுக கடவுள் அப்படின்னும்போது, கலியுகம் அப்படின்னாலே வந்து என்ன அதிகமா இருக்கு? கெட்டது தான் அதிகமா இருக்கு. ம். கலிகாலம் முத்திடுத்து அப்படின்னுவாங்க. ஆ. அவர் வந்து என்னதான் வந்து அழகன் முருகனிடம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டே வரும். ம். அந்த அழகே அவருக்கு சொந்தமா இருந்தாலும் அவர் ஆக்ரோஷப்பட்டா ஆமா. அவர் யாரு? அவரு வார் ம். வேல் எடுத்து குத்துறவரு, வார் பண்ணவர் அவர் ம். இல்லையா? செவ்வாய்னாலே வார். ஓகே. அவர் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கடவுள் இல்லையா? அதனால அவரை வந்து கலியுக கடவுள்னு சொல்லப்படுது. ம். 2வது சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகளுக்கு ஈஸி டு கெட். போன வாட்டியே நான் சொன்னேன். இந்த வேல் இப்படி இருக்கிறதுனால அந்த வந்து குண்டலினி சக்தி மேலே ஏறுது, இங்க வந்து இதுவாகுது ம். அப்படி. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு வேண்டுதலைக்கும் விஷயத்துக்கும் ஸ்பீடா கொடுக்கிறவர் செவ்வாய். ஓகே. ஸ்பீட் அதிகம். ம். அதாவது வந்து வேகம். ம். வேகத்தை விட விவேகம் அதிகம்னு சொல்றவர் தான் பெருமாள், ஓகே. ராமர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அதெல்லாம் பொறுமை கிடையாது. ஓகே. முருகருக்கு பொறுமை கிடையாது. ம். அவர் பொறுமை இல்லாதனால தான் அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டு மலையில போய் உட்கார்ந்தார். ம். அது ஒரு விதத்துல கலியுகத்துக்கு தேவை. ஓகே. கரெக்டா? ஒரு விதத்துல கலியுகத்துக்கு அது தேவை. ம். அதனால தான் முருகர் கலியுக கடவுள். ஓகே. சார் பொதுவா இந்த திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது வந்து நெறைய பேர் இந்த முக்தி தரக்கூடிய இடம் அப்படின்னா திருவண்ணாமலை அப்படின்னு. அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நெனச்சா அங்க போக முடியாது. அவரு உன்னைய அழைக்கணும். அப்டின்னா மட்டும் உனக்கு அந்த பெர்மிஷன் கிடைச்சா மட்டும் தான் உன்னால அங்க போக முடியும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் திருவண்ணாமலை. சரி இது எப்படி சார்? நம்ம நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது திருவண்ணாமலை எப்படி சார் பார்க்கணும் நம்ம? திருவண்ணாமலை வந்து அக்னி பிரவேசம். ம். அக்னி பிரவேசம் அப்படின்னு சொல்லும்போது அது ரமண பகவான் இருக்கிற இடம். ம். ரமண பகவானால தான் திருவண்ணாமலை வந்து ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டது. இதான் உண்மை. அது ஒத்துக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு கூட நம்ம இசைஞானி இளையராஜாலேருந்து ம். நம்ம சூப்பர் சூப்பர் ஸ்டார். ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் அவரோட ரூம்ல போய் பார்த்தீங்கன்னா ரமண பகவான் உட்கார்ந்திருப்பார். அதோட கோலம் என்ன? ம். திருவண்ணாமலை. ஓகே. உங்களோட திருவண்ணங்களையும் மலையாக்கி கொடுப்பவர். அதுதான் ஓகே. உங்களோட எல்லா விஷயத்தையும் வண்ண வண்ணமா ஆக்கி கொடுப்பவர். ம். நீங்க நடக்க 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 அதாவது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. நம்மளோட ரிச்சுவல்ஸ் கலாச்சாரத்துல சம்பிரதாயத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சம்பிரதாயத்துல பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அக்னி வெரி இம்பார்ட்டன்ட். ம். நீங்க பிறக்கும் போதே உங்க அம்மா வயித்து அக்னியில இருந்து தான் பிறக்குறீங்க. ஓகே. அது வயிறுங்கிறது என்ன? ம். அதுல இருந்தானே உங்களுக்கு ஃபுட்டு போகுது. ஆமா. அது நீங்க உருவாங்கினது உங்க அப்பா அம்மாவோட இதுவா இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள ஃபுட்டு உங்க அம்மாவோட இதுல இருந்தானே உங்களுக்கு ஃபுட்டு வருது. ம். ஸோ அது அக்னியிலேருந்து தானே இதுவாகுது. உங்களுக்கு உள்ள போன அப்புறம் அக்னி வருது. அப்புறம் வெளியில வந்த அப்புறம் ம். ஆயுஷ் ஹோமம்னு ஒன்று பண்றோம். ஓகே. ஹோமம் பண்றோமா? ம். அதுக்கு அடுத்தது கல்யாணம்னு ஒன்று பண்றோம். ஹோமம் பண்றோமா? ம். அதுக்கு அடுத்தது என்ன சடங்குகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்றோம்? அந்த அக்னியை பண்றோம். ஆ. நீங்க டெய்லி வீட்ல பூஜைக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் தீபம் தான் தீபம். போடுவீங்க. அந்த தீபமானது ஒளி அப்படி இப்படி ஏறும். ம். அந்த தீபம் வந்து ரொம்ப 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 எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த உருவங்கள்ல தான் சாமி இருக்குன்ட்டு. ம். தீபத்துல தான் ஃபர்ஸ்ட் குடியிருக்காரு சாமி. அதனால தான் வந்து கேரளா சம்பிரதாயத்துல நிறைய தீபம். ஆமா. நீங்க ஒரு சாமி வச்சிருப்பாங்க, பல தீபங்களை வச்சிருப்பாங்க. ம். என்ன அழகா இருக்கும். அதுதான் உண்மை.
இந்த தீபம்ங்கிறது நீங்க வேணா தீபம் எப்படி இருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கும், ஆமா. இப்படிதான் இருக்கும். ம். வேல் மாதிரி இருக்கா? ம். இந்த கலியுகத்துக்கு கேட்டீங்களே, அது இதுலயும் வந்துருச்சு. ஓகே. தீபம் இப்படி இருக்கா? அப்ப அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு விஷயமும் அக்னியில ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க சொல்ற இந்த திருவண்ணாமலையும் ஒரு அக்னி பிரவேசம். சோ நம்ம உடலுக்கும் அதுக்கும் பின்னி இருக்கு. ம். அவ்வளவு ஈஸியா ஒவ்வொன்றும் சொல்லிட மாட்டாங்க, சரியா? அதனால இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்கம்மா. காசிக்கு போனா முக்தி, ம். திருவண்ணாமலை நினைத்தா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி நீங்க சொன்னாலே எனக்கு முக்தின்னுவாங்க. ம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஓகே. அந்த மாதிரி இது ஒரு இதுக்கான ஒரு விஷயம். ஓகே. சார், பொதுவா இந்த முக்கியமான நாட்கள், முக்கியமான விசேஷ நாட்கள், இப்ப எக்ஸாம்பிள் நம்ம திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா, பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாட்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த நாள் கடவுள நினைச்சு, அந்த மாதிரியான விரதங்கள் இருந்தா மட்டும் தான் கடவுள் குடுப்பாரா? சார், நம்ம 24 மணி நேரமும் கடவுள நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அந்த முக்கியமான நாட்கள மட்டும் கடவுள நினைச்சு நம்ம தவம் இருந்தா, அது எப்படி சார் குடுப்பாரு? நினைக்கிறது சுத்தமா நினைச்சிட்டாலே போதும்மா. எதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ்டிங் இருக்குல்ல, இப்போ நம்ம விரதம் இருக்கோம். அந்த விரதம் உங்களால முடிந்தா இருங்கன்னு நான் சொல்றேன். கஷ்டப்பட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் தலை சுத்தல் அப்படியே கீழே விழுந்து இது பிறண்டாலும் அப்படியே பாஸ், அவ்வளவுலாம் தேவை. See, what you can, you do it. இந்த நாள்ல தான் இதை பண்ணோங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப அடுத்த நாளே வேற ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்க போவீங்க, அந்த நாள்ல மட்டும் இப்படி இருப்பீங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு பல நாள் ஜாலியா இருக்கிறத விட டெய்லி ஒரு விஷயத்த பண்ணும்போது எப்படி இருக்கும்? மங்குன்னு போறோம், ஜிம்ல வெயிட்டா தூக்குறோம், அப்புறம் 10 நாள் போவே மாட்டோம், வேஸ்ட். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நொடி நினைத்தாலே போதும். உன்மேஷ நிமிஷொட்பன்ன விபன்ன புவனாவலி லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு செகண்டுக்குள்ள உள்ள செகண்ட்ல எல்லாம் மாத்திருவாளாம் அம்பாள். அப்போ எதுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு? அதனால நம்மளோட அனைத்து விஷயத்தையும் நம்மளோட ஒரு சார்ந்து ஒரு விஷயமா இருக்கிறதுக்கிறதே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது.